அந்த லோடு முடிச்சாச்சு. மர லோடு முடிச்சுட்டு சென்ட்ரல் இன்ட்ரா ரோட்டினா அங்கிருந்து நம்ம பாலக்காடு ரோட்டில் ஒரு 240 லோடு லோடு போய் எடுத்துட்டு என்ன லோடுன்னு தெரியல சொல்லியிருக்காங்க. போயிட்டு இருந்தா இன்னைக்கு எனக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு லோடு அவ்வளோதான். சரிங்க, அதான் இங்கன்னா காரணம்பேட்டை போயிருக்கேன். காரணம்பேட்டை, பருவாயி, கடுவாயி, அப்புறம் இது வளர்ச்சி போயிட்டு அதனால கேரளா 2 ரோடு போகல மாண்டோலி வரும். அதனால் வளர்ச்சி போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கேரளா ரோடு பாலக்காடு ரோடு பாலக்காடு ரோடு அதில் போயிட்டு 10-20 கிலோமீட்டர் நினைக்கிறேன். போயிட்டு எடுத்து வரேன்டா. போயிட்டு நம்ம இப்படி பண்ணலாம். லெஃப்ட்டு போனால் இங்கே ரேஸ் ட்ராக் இருக்குங்க. அப்பில்லாவோட ரேஸ் ட்ராக் இது உள்ளே இருக்குது. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸில் ரேஸ் ட்ராக் இருக்குது. நம்மளோட வண்டி இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போய் கலந்துக்கலாம் அப்படின்னு தெரில அப்படின்னு. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு அந்த ட்ராக்குக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஏற்கனவே ஒரு லோடு வந்திருக்கும் போது பார்த்துட்டு அவ்வளோதாங்க மலம்ச்சிம்பட்டி வந்துட்டோம். இங்கேருந்து இன்னொரு 14 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டு சீக்கிரம் லோடு எடுத்துன்னு வரும். மழை வேறு வர மாதிரி இருக்குது. யாருக்கும் இருக்குது போட்டு கட்டிட்டு வரலாமால கட்டினா கடுப்பாக இருக்கும். என்ன பண்ணுறது, மழை திடீர்னு வந்துட்டுனா நினைச்சிடுவாங்க. ஏற்கனவே மழை பெய்ய மாதிரி பார்க்கலாங்க. முடிஞ்சால் தார்பாய் போட்டு கட்டி தான் எடுத்துகிட்டு வந்தாகும். சரிங்க, நம்ம போயிட்டு லோடு எடுக்கும் போது வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்தாச்சு, லோடு மட்டும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கூப்பிட்டு பேசிட்டு பாட்டிக்கிட்ட கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ண வேண்டியதான். எவ்வளோ நேரம் வந்து தெரில. வெய்காடு ரோடு மேலே இருக்குது. சரிங்க, லோடு ஏற்றிட்டு தார்பாய் போகிறதா இல்லை பார்க்கலாம். தார்பாய் போகிறதுக்கு தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தார்பாய் போட்டுட்ருக்கேன். நான் அதிகமாக தார்பாய் போகிற லோடு ஓட்டும்போது தார்பாய் இல்லாத தான் ஓட்டுவேன். அது போட்டு கட்டிட்டு கிடக்கணுங்க. சரி பார்க்குறேன் என்ன பண்ணுறதுன்னு. என்ட்ரி போட்டேன். அதுவும் சட்டு ஃபுல் பட்டன் போட்டால் தான் வண்டி உள்ள விடுவாங்களாம்மா. சரி நம்ம போய்ட்டு லோடு ஏற்றுவோம். இல்லை ஃபோன் அலோட என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம். லோடு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. உள்ளே வீடியோவே எடுக்கக்கூடாதாம நான் தெரியாமல் எடுத்துட்டேன். அந்த கிளிப்லாம் ஆட் பண்ண மாட்டேன். அதில் டெலீட் பண்ணி ஏற வேண்டியது தான். அவ்வளோதாங்க, லோடு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குது நம்ம லோடு அன்லோடிங் பாயிண்ட்டு. இது வேறு வண்டி ஷிஃப்ட் பண்ணுறாங்களாம்மா. சரி நம்ம போய்ட்டு ஷிஃப்ட் பண்ணும்போது வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்க, நம்ம இன்னும் காலையில் சாப்பிடல. போகிற வேலை எதனா ஜூஸ் இருந்தால் குடிச்சிட்டு போகிற மாதிரி எதனா பிளான் பண்ணலாம். சரி பார்க்கலாம் இருங்க. சரிங்க, நம்ம போயிட்டு டக்குன்னு போவோம். தார்பாய் போகிறதுக்குள்ள உயிரை வாங்கிட்டாங்க. தார்பாய் கன்ஃபார்ம் போட்டே ஆகணுமாம்மா. தார்பாய் சரி போட்டாச்சு அவ்வளோதான். சரிங்க போயிட்டு அங்கே வீடியோ போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். லோடு எடுத்துகிட்டு ஒரு வழியாக காரணம்பேட்டை வந்துட்டோம். இன்னொரு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஆமாம், ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு இறக்கிட்டு ரூமுக்கு போக வேண்டியதான். இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு டைம் ஆகிடுச்சு. டைம் எவ்வளோ 7:47. சரி தான் 7:47 ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 9 நினைக்கிறேன். ஒரு 30 10 மணியாக 4 ஆயிரும். சரிங்க, சரி போவோம். லோடு இறக்கிட்டு